ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எதை பற்றினா, நம்ம யூடியூப் ஆனது எப்படி வந்து வீடியோஸ் எடுத்துக்குது, எந்த மாதிரி ரேஞ்சில் யூடியூப்ஸ் வந்து பார்க்க முடியுது, எதுக்காக யூடியூப் இருக்குது, அதாவது 1 ஹவரில் வீடியோஸ் எத்தனை பேர் அப்லோட் பண்ணுறாங்க, வாட்சிங் ஹவர்ஸு, கொஞ்சம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி லிப்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஜஸ்ட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டான வாய்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் எதுக்கு போடுறோன்னா, இது வந்து ஒரு இதுக்கான ஒரு அதாவது கிளிச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த வீடியோஸ் பார்த்தா அது கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட்னா, அது நேராக ஒரு உட்காந்து இருந்து பேசுகிற வீடியோ அதெல்லாம் வந்து வியூஸ் வரதில்லை. இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு அங்கே இப்போ பேசுகிறது, இங்கே பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கான லிப் மூமெண்ட் கொடுக்குறது, அங்கே வாக் பண்ணுறது, இது மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, ஒரு 1 ஹவருக்கு யூடியூப்பில் மொத்தம் எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்கன்னா, அது எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி கால்குலேட் பண்ணோன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு 4 நாள் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டாலும் கூட அந்த 1 ஹவரில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் வந்து பார்த்து தீர்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ யூடியூப்பில் அத்தனை ஒரு லட்சக்கணக்கான வீடியோஸ் வந்து ஏகப்பட்ட பேர் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு அதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது ஏகப்பட்ட வீடியோஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் ஏகப்பட்ட பேர் இப்போ புது டிஃப்ரெண்ட் விதமான வீடியோஸ்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஏஐ ரிலேட்டட் வீடியோஸு, மங்கி ஏஐ ரிலேட்டட் வீடியோஸு, அண்டு ஹல்க் ரிலேட்டட் வீடியோஸு, ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் வீடியோஸு, சூப்பர்மேன் ரிலேட்டட் வீடியோஸு, ஷியலுக்கு ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இப்போ பண்ணிட்டு வராங்க. வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு நல்லா வியூஸ் போயிட்டு அவங்களுக்கு யூடியூப் வந்து ஏகப்பட்ட வருமானம் இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் க்ரியேட் தொடங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போவே தொடங்குங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களால் எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக நல்லா ஹெச்டியாக க்ரியேட் பண்ணிட்டு டெய்லி உங்களுக்கு டைம் கிடைச்ச போதெல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்டு பேசிக்காக இந்தியாவில் பார்த்தோம்னா மார்னிங் 7 to 9 இந்த டைமில் பீக் ஹவர்ஸு, அண்ட் மதியம் வந்து 12 to 2 மணி இந்த ஹவர்ஸ் வந்து பீக் ஹவர்ஸு, அண்டு ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பீக் ஹவர்ஸ். நைட் டைம் தான் மோஸ்ட்லி பீக் ஹவர்ஸ். எல்லோரும் வந்து யூடியூப்பை வந்து பார்க்குறது நைட் டைம்ஸ் தான். எந்த மாதிரி வீடியோ இருந்தாலும் நைட் டைமில் அப்லோட் பண்ணிங்களா அது ஈஸியாக ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஏதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 10 ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகும், அது நல்லா ரீச் ஆகும். 1000 வியூஸ் 2000 வியூஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த 10 ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வைரலான கண்டென்ட்டாக எடுத்து பார்த்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மூலிமா உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதுக்கான வழிமொழிகள் வந்து பேசிக்காக வந்து நல்ல பவராக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆடியோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டர், அதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. அந்த லைட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி விஷுவல்ஸ் போடுறீங்க, எந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணணும், எந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைனா அவங்க வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகாது, ஓடவே ஓடாது. ஸோ யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் எல்லாருமே வைரலாகிறாங்கன்னா இல்லை. சில பேர் மட்டும் அந்த அனலைசிஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணி நல்லா ட்ரெண்ட் ஆனாங்க. அவங்கக்கிட்ட சில பேர்கிட்ட மோர் தென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மாதமே பார்த்தோன்னா நியர்லி 2 lakh 3 lakh வரையுமே சேலரி வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகள் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணுன்னா நீங்கள் எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணணும், யாருக்காக வீடியோ பண்ணணும், என்ன தீம்காக வீடியோ பண்ணணும்னு நல்லா முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் முதல்ல கொடுத்துடுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஐடியா இருக்கிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் வியூஸ் போகும். நிறைய பேர் வந்து உங்களை வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பிளான் வந்து முன்கூட்டியே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் யார் வேணாலும் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண, ஏன்னா அவங்ககிட்ட ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். ஆனால் வைரல் ஆனால் அது வந்து ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஏகப்பட்ட பேர் அப்லோட் பண்ணுறாங்க, அது வைரல் ஆகிறதுக்கும் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கும். பட் அதனால் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வராது, அதனால் வந்து இன்கமும் ரொம்ப கம்மி. லாங் வீடியோ மோர் தென் 8 மினிட்ஸ் வீடியோக்கு தான் வந்து எல்லாருக்கும் வந்து இன்கம் நல்லா வருது. அதில் தான் வந்து ஆட்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும். ஆட்ஸ் வந்து மோர் தென் 3-4 ஆட்ஸ் ஜென்ரேட் ஆனால் அந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இன்கம் வருங்க. கம்பேர்ட் டு ஷார்ட்ஸ் வந்து லாங் வீடியோஸ்க்கு தான் வந்து நிறைய இன்கம் வரும். ஸோ பண்ணுறவங்க வந்து எல்லாம் லாங் வீடியோஸாக பண்ணுங்கள். அந்த லாங் வீடியோஸும் வந்து கரெக்டாக எந்த ஒரு கிச்சியான ஒரு வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ யூடியூப் டிப்ஸ் ரிலேட்டட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அந்த என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து வர இன்கம் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதான டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸு, இல்லை இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்களே அது ரிலேட்டட் வீடியோஸு, இல்லை டுட்டோரியல்ஸ் எதான கிளாஸில் எடுக்கிறது மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இன்கம் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 1 ஹவரில் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸே வந்து உங்களால் பார்க்குறதுக்கு வந்து 4 நாள் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வைரல் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி நீங்கள் வீடியோஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும், கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி வைக்கணும், அண்டு எப்படி நீங்கள் பேசணும், அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு வீடியோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய செட் ஆஃப் ஆடியன்ஸ், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து புரிஞ்சுக்கிற ஆடியன்ஸ் வந்து உங்களால் கேதர் பண்ணி உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸை அனலைஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் அது டேட்டா வேஸ்ட் மட்டுமே தான் தவிர யூடியூப்பில் ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ணுமே தவிர அதனால் பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த யூஸும் இல்லை. ஸோ நீங்கள் வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து முதலே எழுதி வச்சு அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைனா யூடியூப்பில் வந்து உங்களால் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி வேணாலும் பண்ணலாம், அதாவது ஏதாவது ஒரு ஏஐ வீடியோ கூட பண்ணலாம், இல்லை நீங்களே டான்ஸ் ஆடுற மாதிரி வேணால் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக 1000 வியூஸ் 2000 வியூஸ் போகும். இப்படி நிறைய பேர் பிடிச்சிருந்தால் அதை ஷேர் பண்ணுவாங்க, அது அப்படியே 1 lakh 2 lakh 1 crore வரைக்கும் கூட போகும். அப்படி இல்லைன்னா அது ஓடவே ஓடாது, அவ்வளோதான். பட் லாங்கஸ்ட் வீடியோஸ் தான் வந்து ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ண வீடியோஸ். அது வைரல் ஆகணுன்னா அதுக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கிளியராக எடுத்து வச்சு பேசி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உங்கள் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ சேனல் வச்சுருது பெருசு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் பண்ணணும் மக்களே. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வீடியோஸ் பக்கராடுக்கு.